வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் சேனல், ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனல். இந்த சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன காட்ட போகிறேன்னா, என்னோடய முருங்கை மரத்து செடியை காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறது முருங்கை மரம் தான். இது என்ன முருங்கை மரம்னு தெரியல. நான் நர்சரியில் பார்த்தோன்னே எனக்கு முருங்கை செடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த முருங்கை செடி வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 2 மாதம் ஆகுதுங்க. 2 மாதத்துல நல்ல க்ரோத்துங்க. மடமடன்னு ரொம்ப குட்டி செடியாக தான் வாங்கினேன். நான் வாங்கிட்டு வந்தது ஒரு 1.5 அடி செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து நுனியை கிள்ளணும்னு சொல்லிட்டு நான் நுனியை கிள்ளி விட்டேன். 2-3 தடவை நுனியை கிள்ளி வாங்கிட்டு வந்த அன்றைக்கே நான் நுனியை கிள்ளி விட்டுட்டேன். அடுத்து ஒரு 2 தடவை ட்ரை பண்ணேன் நுனி கிள்ளி விட்டுறதுன்னு சொல்லிட்டு. அந்த நுனி கிள்ளி விட்டதுனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து அடுத்து 3ஆவது தடவை நுனி கிள்ளலான்னு பார்க்குறேங்க. அதுக்குள்ளார பூ வந்துருச்சுங்க. எனக்கே ஆச்சரியம். இந்த முருங்கை மரத்தில் பூ வந்தது. இந்த பூ வந்து நம்மளுக்கு காய்க்குமா அப்படின்னா எனக்கு சொல்ல முடியல. காய்க்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து கீழே வந்து அடி உரம் அவ்வளோவா போடலைன்னு நினைக்கிறேன். மண் கலக்கி உயிர் உரங்கள் மட்டும்தான் போட்டு அப்படியே செடியை வச்சு விட்டுட்டேன். இப்போ அதுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கொடுக்கணும். சத்துக்கள் கொடுத்தா இந்த காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சத்துக்கள்னால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மண்புழு உரம், மாட்டுச்சாணம், காய்ந்த மாட்டுச்சாணம், ஒரு கொஞ்சம் போன் மீல், கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு, இந்த 4ஐயும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து இந்த செடிக்கு ஒரு 1/2 கிலோ வீதமும். இன்னொரு செடி பார்த்திங்களா, இன்னொரு முருங்கை செடிங்க. இது அடுத்த முருங்கை செடி. அதாவது நான் 2 முருங்கை செடி வச்சாதான் பாலினேஷன் நடக்கும். நெல்லிக்காய் மரத்துக்கு சொல்லுவாங்கள்ல, 2 வச்சாதான் பாலினேஷன் நடந்து காய் காய்க்கும் பூ வைக்கணும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் முருங்கை மரத்தை வாங்கும்போது. 2 வாங்கினா தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்தேன். இது க்ரோத்து கொஞ்சம் கம்மி தான். இந்த மரம் அளவுக்கு இது வளரல. இப்போ இது 2க்குமே நான் ஒன்றா இப்போ உரம் வைக்க போகிறேன். இன்றைக்கி உரம் வைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அந்த வைக்கிற நேரம் உங்கள்கிட்ட அந்த வீடியோ எடுத்து காட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ வைக்க போகிற உரத்தில் இந்த காய் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. இந்த 2 முருங்கை மரம் தான். நீங்களும் நம்பிக்கையோடு வைக்கலாங்க. இந்த முருங்கை மரம் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த முருங்கை மரத்தை வச்சு தாங்க எனக்கு செடி வளர்க்குறதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருது. ஏன்னா நான் வச்ச உடனே 2 மாதத்துல எனக்கு பலன் கிடைக்குதுன்னு ஒரு சந்தோஷம். முருங்கை பூவை பார்த்துட்டோன்னு நான் அப்பப்போ டெய்லி வந்து எனக்கு வந்து டீ போடுவோம்ல, காலையில் டீ போடுவோம்ல, அந்த டீயில் வந்து நான் வந்து எப்பயுமே ரோஸ் காய வச்சுருப்பேன். ரோஸ் பெட்டல், அப்புறம் இந்த முருங்கை பூவு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து மண் தரையில் வச்சுருந்தேன் ஒரு முருங்கை மரம். இப்போ நாங்கள் வீடு கட்டணும். அதனால் அந்த மரத்தை இடிக்க வேண்டி வந்துருச்சு, காம்பவுண்ட் சுவரெல்லாம் போடுறதுனால. அதனால் இடித்ததுனால எனக்கு முருங்கைப்பூ கிடைக்கல. இந்த முருங்கைப்பூவுக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த முருங்கைப்பூவு, ரோஸு, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவு, அப்புறம் தூதுவளை பூ இருக்குது பார்த்திங்களா, ஒரு வைலட் கலரில் பூ பூக்கும். இந்த 4 பூவையும் கொண்டு வந்து, அப்புறம் ஆவாரம் பூவும் கொஞ்சம் வச்சுருப்பேன். இந்த 5 பூக்களையும் கொஞ்சம் பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சுருப்பேன் நான். 1 ஸ்பூன் கலந்து பொடி பண்ணி வச்சுருப்பேன். அதை 1 ஸ்பூன் போட்டு நம்ம டீ போடும்போது அந்த டீயில் 1 ஸ்பூனை போட்டு அந்த பூக்கள் டீ, அது வந்து மலர் டீ குடித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த டீ குடித்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு. மூலிகை டீ குடிக்கிற மாதிரிங்க. உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், காற்று போல் இருக்கும் உடம்பு. அந்த இது நான் பண்ணி வச்சுருப்பேன் நான். இப்போ கொஞ்ச நாளாக அந்த இது பண்ணவே இல்லை. எல்லாமே தேவையாக இருக்குது. முருங்கைப்பூ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் முருங்கைப்பூ வேணும்னு சொல்லி கேட்டால் யாருமே தர மாட்டாங்கங்க. அவங்கவுங்க காய் பார்க்கணுன்னு நினைப்பாங்களா, நமக்காக பூ தருவாங்களா? அதனால் முருங்கைப்பூ கிடைக்காதுங்க. முருங்கைப்பூ வேணும்னா நம்ம மரம் வச்சு நம்ம வளர்த்தாதான் முருங்கைப்பூ கிடைக்கும்.
வேறு யார்கிட்டையும் நம்ம முருங்கைப்பூ கடன் வாங்க முடியாது, கேட்டாலும் தர மாட்டாங்க, ஊசி கூட தர மாட்டாங்க. காசு கொடுத்தாலும் கிடைக்காததுன்னா அது இந்த முருங்கைப்பூவை சொல்லலாங்க லிஸ்ட்டில். சரிங்க, நான் பேசுனா ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பேங்க. மூலிகைகளை பற்றி சொல்லணுன்னா எனக்கு நிறையா டிப்ஸு மனசுக்குள்ளே வருங்க. அதை ரொம்ப சொல்லாமல் நான் இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவை. நெக்ஸ்ட்டு நான் அடுத்து என்னோடய கார்டனில் வேறு பிளான்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். வேறு அந்த பிளான்ட்டில் என்ன மருத்துவம், அந்த பிளான்ட்டை நான் எப்படி வைக்கிறேன், அந்த பிளான்ட் வைக்கிறதுனால எனக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருது, அதில் எப்படி சக்ஸஸாக அந்த கார்டன் வளர்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. பாய். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பாய்.